எடை குறைய 15 நாள் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம 6வது நாளில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 5 வீடியோ போட்டிருப்போம். அந்த 5 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த 5 வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டேலேருந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 6வது நாளில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் இருந்ததுமே காஃபி டீ இல்லாமல் சிலரால் இருக்கவே முடியாது. இப்படி அதிக அளவில் காஃபி நைன் எடுத்துக்கொண்டால் எப்படி உடல் எடை குறைக்க முடியும்? அதற்கு பதிலாக இப்போ சொல்கிற வகையில் மல்லிகைப்பூ டீ வந்து மூலம் எப்படி எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்திய மக்கள் பெரும்பாலுமே தேநீர் விரும்பிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் தான். காஃபி தேநீர் பயன்படுத்துறதுல உலக அளவில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இந்தியர்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே ஒரு கப் காஃபி தேநீர் இல்லாட்டினா அந்த நாள் சுறுசுறுப்பாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டீ காஃபி நம்ம உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதே போல் சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டு என்னதான் உடற்பயிற்சி டயட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எடையை குறைப்போவதில்லை. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்று ஒதுக்கி விடாமல் கவனம் செலுத்துங்க. எடையை எளிதாக வந்து குறைச்சிடலாம். பிளாக் காஃபி, நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி பிளாக் காஃபி எடுத்துப்பாங்க. இது உங்களோட உடல் எடை இழப்பிற்கு உதவியாக இருந்தால் கூட உடலுக்கு நல்லது கிடையாது. இப்படி வெறுமனே தேநீர் காஃபி அருந்துவதற்கு பதிலாக பச்சை மூலிகைகளையும் மல்லிகைப்பூ மருத்துவ குணங்களையும் சேர்க்கலாம். ஆமாங்க, இனி உங்களோட காஃபி டீக்களை ஓரம் கட்டுங்க. அதற்கு பதிலாக க்ரீன் டீ மல்லிகைப்பூ டீ குடிங்க. காலையில் ஒரு கப் க்ரீன் டீ அல்லது மல்லிகைப்பூ டீ குடிப்பது உங்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுது. உங்களை எடை இழப்பிற்கு உதவுது. நீங்கள் க்ரீன் டீ தூளை பயன்படுத்த விரும்பவில்லை அப்படின்னா அதனோட இலைகளை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவும் பொருட்கள் இந்த தேயிலைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்கது. இது ஆக்சிஜனேற்றிகளின் பலமான ஆதாரமாகவும் இருக்குது. க்ரீன் டீயில் கிடைக்கிற ஒரு முக்கியமான ஆக்சிஜனேற்றியானது என்ன அப்படின்னா கேட்டசின். இது வந்து இருதய நோய், சீரழிவு நோய்கள் மற்றும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாடுகளுக்கு உதவுது. மல்லிகை டீ, மல்லிகை தேநீர் மற்றும் க்ரீன் டீ ரெண்டுமே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. மேலும் இது உங்களோட குடல் அமைப்பை கட்டுப்படுத்த உதவுது. மல்லிகை தேநீர் வந்து நீரிழிவு நோயை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவ்வளவு நன்மைகள் தரும் மல்லிகை டீயை நீங்கள் மதியம் மற்றும் மாலை வேளைகளில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இனி வந்து மதிய சாப்பாட்டுக்கு பிறகு காஃபி எடுத்துக்கொள்ளாமல் க்ரீன் டீ அப்படி இல்லைன்னா மல்லிகை டீயை வந்து நீங்கள் குடிங்க. சுவைக்கும் பழங்கள், அப்படியே சுட அழகழகான பீங்கான் கப்களில் ஊற்றி ரசித்து கொண்டே சுட சுட குடிங்க. உங்களோட நண்பர்களுடன் இணைந்து ஒரு தேநீர் இடைவெளியை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திடீர்னு காஃபி மற்றும் டீக்களை நிறுத்திட்டு க்ரீன் டீ மல்லிகை டீ எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கடினம் தான். இது வந்து சுவை உங்களுக்கு உடனே பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 3லேருந்து 4 நாட்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இதை பிடிக்கும். ஸோ இந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க, ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த டீயை வந்து விடவே மாட்டீங்க. ஸோ இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையும் குறையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.